முதல் சத்தியம், உங்களுடைய உணர்விற்குள்ளே நீங்கள் உங்களை பற்றியே சொல்லிக் கொள்ளுகின்ற கதைகளை எதிர்கொள்ளுங்கள். ஆழ்ந்து கேளுங்க. நீங்கள் உங்களை பற்றியே சொல்லுகின்ற கதைகளை எதிர்கொள்ளுங்கள். கடந்த காலம் ஒண்ணு இல்லை, அதை நான் முதலியே சொன்னேன். கடந்த காலத்தை பற்றி நீங்கள் இப்பொழுது வைத்திருக்கின்ற நினைவுகள் தான் உங்களை கட்டுப்படுத்துகின்ற கர்ம பிணைப்பு, கர்மமே தவிர கடந்த காலம் என்ற ஒன்று இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், கடந்த காலத்தை பற்றி நீங்க வச்சிருக்கிற நினைவுகள் உண்மையிலேயே கடந்த காலத்தை பிரதிபலிக்கவில்லை. அதனாலதாங்க நீங்க வளர வளர மெச்சூர்டாக உங்களுடைய ஆசைகள், அச்சங்கள் இதெல்லாம் மாற மாற உங்க கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கிற நினைவு தொகுப்புமே மாறி போயிடுங்கயா. ஆழ்ந்து கேளுங்கள். இதை சற்றே ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க மெச்சூர்டாக பிரசன்ட்ல மெச்சூர்ட் ஆனீங்கன்னா கூட உங்களுடைய பாஸ்ட பத்தி நீங்க பிரசன்ட்ல வச்சிருக்கிற நினைவுகள், அந்த ஃபைல்ஸ் முழுசா மாறி போயிட்டு இருக்கும். அதனாலதான் சொல்றேன், கடந்தது இறந்தது, கடந்த காலம் இறந்த காலம். கடந்ததை பற்றி நீங்கள் நினைவிலே வைத்திருக்கின்ற, நிகழ்காலத்தில் வைத்திருக்கின்ற நினைவு பதிவுகள் தான் உங்களை கட்டுகின்ற கண்ணுக்கு தெரியாத சிறை, கண் காணாத சிறை. ஆழ்ந்து கேளுங்கள். கடந்ததை பற்றி நீங்கள் நிகழ்விலே வைத்திருக்கின்ற நினைவுகள் உண்மையிலேயே கடந்த காலத்தை பிரதிபலிக்கிறதான்னு கேட்டா அதுவும் இல்லை.